அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்கு நன்றி. வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். SBI வங்கியில் தமிழ் மொழி தெரிந்தவர்களுக்கு மட்டும் 6589 கிளர்க் பணியிடங்களுக்கான மெகா அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த பணிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, பணியாளர்கள் தேர்வு செய்யப்படும் முறை, எவ்வளவு சம்பளம் தருவாங்க, பணியின் தன்மை போன்ற விவரங்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தேர்வர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த மெகா அறிவிப்பினை SBI வங்கி தற்பொழுது வெளியிட்டுள்ளது. மொத்தம் 6589 கிளர்க் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 64,480 சம்பளமாக வழங்கப்படும். வங்கிகளில் வேலை பார்க்க வேண்டும் என்பது பல லட்சக்கணக்கான நபர்களின் பெரும் கனவுகளில் ஒன்றாக இருக்குது. கை நிறைய சம்பளம், நிறைய சலுகைகள், சமூகத்தில் கௌரவமான அந்தஸ்து, பணி பாதுகாப்பு உள்ளிட்டவை இருப்பதால் இந்த வேலையில் சேர்றதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை IBPS எனப்படும் வங்கி பணியாளர் தேர்வு ஆணையம் நிரப்பி வருது. இதில் நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI தவிர்த்து மீதமிருக்கிற அனைத்து வங்கிகளுக்குமான பணியிடங்கள் இந்த துறை மூலமாகவே நிரப்பப்பட்டு வருது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை தனியாக தேர்வு நடத்தி பணியாளர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நடத்தப்படும் இந்த தேர்வுக்கான அறிவிப்பை தேர்வர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இன்று அந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 6589 கிளர்க் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இதில் தமிழகத்தில் மட்டும் 380 பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குதுங்க. கர்நாடகாவில் 270 பணியிடங்களும், கேரளாவில் 247 பணியிடங்களும் என மொத்தம் 5180 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. ஏற்கனவே நிரப்பப்படாத பேக்லாக் பணியிடங்களையும் சேர்த்து 6589 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த பணிக்கு கல்வி தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களிலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் முடித்திருந்தால் போதுமானது. டிசம்பர் 31, 2025 டிகிரி முடிப்பவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழியை தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பணியிடங்களுக்கு தமிழ் தெரிந்திருப்பது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ளூர் மொழியில் ஒரு பாடமாக எடுத்து படிக்காத விண்ணப்பதாரர்கள் உள்ளூர் மொழித்திறன் தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. 20 வயது முதல் 28 வயதுக்குள் உட்பட்டவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது ஏப்ரல் 2 1997 வருடம் முதல் ஏப்ரல் 1 2005 உள்ள இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். அரசு விதிகளின்படி வயது உச்ச வரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், SC/ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகளும் வயது உச்ச வரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது OBC பிரிவினர் என்றால் 31 வயது வரை விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு என 2 கட்ட தேர்வுகள் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்நிலை தேர்வு செப்டம்பர் மாதத்திலும், மெயின் தேர்வு நவம்பர் மாதத்திலும் நடைபெறும். இது குறித்த விவரங்கள் தேர்வர்களுக்கு பிறகு தெரியப்படுத்தப்படும் SBI சொல்லியிருக்கு. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு சம்பளமாக 24,050 ரூபாயிலிருந்து 64,480 ரூபா வரைக்கும் வழங்கப்படும். ஆன்லைன் முறையில் மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக 750 செலுத்த வேண்டி இருக்கும். SC/ST பிரிவினர்களுக்கு கட்டணம் கிடையாது. எனவே தகுதியுள்ள அனைவரும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.